லாஸ்ட் கிளாஸில் 4 குவாட்ரண்ட்லேயும் பாயிண்ட்ஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கான்செப்டை பற்றி பார்த்தோம், பேசிக் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஸ்டின்: மார்க் தி ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆன் ஏ காமன் ரெஃபரன்ஸ் லைன். டேக் 30 mm டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ அதாவது ஒரு காமன் ரெஃபரன்ஸ் லைனில் 8 கொஸ்டின் இருக்குது. 8 கொஸ்டினையும் ஒரே ரெஃபரன்ஸ் லைனில் ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: ஏ 20 mm above the HP and 15 mm in front of VP. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு காமன் ரெஃபரன்ஸ் லைன், ஒரு லைன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் லைன், ஹெச்பி அண்ட் விபி. ஓகே, ஸோ சும்மா ஃபார்மாலிட்டிஸ் ஃபஸ்ட் இந்த டயக்ராம் ஒன்று போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்: பாயிண்ட் ஏ 20 mm above HP and 15 mm in front of VP. ஸோ இந்த எந்த பொசிஷனில் வரோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். above HP and in front of VP அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். 20 mm above HP, அதாவது இந்த ஹரிசாண்டல் பிளேன், வெர்டிக்கல் பிளேன். இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே இருக்குது எங்கே 20 mm டிஸ்டன்ஸ். ஹரிசாண்டல் பிளேன்லேருந்து 20 mm டிஸ்டன்ஸ் அண்டு 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. வெர்டிக்கல் பிளேனுக்கு முன்னாடி இருக்குது 15 mm. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் ஏ அப்படின்னு மார்க் பண்ணுறேன். ஸோ இதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த இடம் ஏ டேஸ், டாப்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏ. இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சரியா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் லைனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரும்? 20 mm ஹைட்டு. ஸோ பாயிண்ட் ஏ டேஸ் 20 mm டிஸ்டன்ஸ், 20 mm டிஸ்டன்ஸ். distance. Next இது வந்து ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூ அப்படிங்கிறது பாயிண்ட் ஏ. இந்த பிளேனை வந்து நம்ம 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது கீழே வரும். கீழே வரும்போது அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 15 mm. ஸோ பாயிண்ட் ஏ 15 mm டிஸ்டன்ஸ், 15 mm டிஸ்டன்ஸில் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: ஏ 20 mm above HP and 15 mm in front of VP. ஸோ செகண்ட் கொஸ்டின்: பி 20 mm above HP and 30 mm behind VP. 20 mm above HP and 30 mm behind VP அப்படின்னு வரும்போது behind VP, அதாவது வெர்டிக்கல் பிளேனுக்கு பின்னாடி. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் எப்படி இருந்தால் எப்படி வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருந்து அப்படின்னா அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதோட ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது வெர்டிக்கல் பிளேனில் வரும், பி டேஷ். டாப் வியூ அப்படிங்கிறது இந்த ஹரிசாண்டல் பிளேனில் வரும், பி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹரிசாண்டல் பிளேனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ இந்த வெர்டிக்கல் பிளேனோட டச் ஆகி வரும், சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட் செகண்ட் கொஸ்டின்: 20 mm above HP, 20 mm above HP. ஸோ பாயிண்ட் பி டேஷ். நெக்ஸ்ட் 30 mm behind VP. ஸோ இந்த பாயிண்ட் வரும் 30 mm. ஸோ இந்த பிளேன் ஹரிசாண்டல் பிளேனை ரொட்டேட் பண்ணும்போது இதுக்கு மேலே தான் வருது. என்ன வருது அப்படின்னா 30 mm. ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் 30 and 20 mm. தேர்ட் கொஸ்டின்: சி 10 mm below HP and 5 mm behind VP. 10 mm below HP. below அப்படிங்கிறது கீழே வரும்,
பிஹைண்ட் அப்படிங்கிறது பின்னாடி வரும். ஸோ இந்த டயக்ராம் அப்படிங்கிறது தேர்டு குவாட்ரண்ட். ஸோ இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி தான் அந்த டயக்ராம் எந்த குவாட்ரண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ 10 mm பிலோ ஹெச்பி ஹரிசாண்டல் பிளேனுக்கு 10 mm கீழே இருக்குது அண்ட் 35 mm பேக்கில் இருக்குது. 10 mm கீழே 10 mm கீழே இருக்குது அண்டு 35 mm பிஹைண்டில் இருக்குது. 10 mm கீழே அண்ட் 35 mm பிஹைண்டில் இருக்குது. ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணலாம்? ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வெர்டிக்கல் பிளேனில் வரும். ஸோ 10 mm கீழே சி டேஷ் அண்டு 35 mm இங்கே ஹரிசாண்டல் பிளேனில் வரும். இது ரொட்டேட் பண்ணும்போது மேலே போகும். சி 35 mm. ஸோ இது வந்து தேர்டு. ஃபோர்த்து கொஸ்டின் டி 10 mm below HP and 25 mm in front of VP. 10 mm below HP and in front அப்படிங்கிறது இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட். 10 mm below HP 10 mm below HP and 20 mm in front of VP. in front இந்த குவாட்ரண்ட் ஹரிசாண்டல் பிளேன் ரொட்டேட் பண்ணும்போது திரும்ப கீழே தான் வரும். ஸோ 20 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். டி 10 mm இது வந்து 20 mm. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் இ 20 mm above HP and in VP. 20 mm above HP and in VP. 20 mm above HP ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே 20 mm இருக்குது. அதாவது இது ஹரிசாண்டல் பிளேன், இதுக்கு மேலே 20 mm ஹைட்டில் இருக்குது. அண்ட் இன் விபி வெர்டிக்கல் பிளேன் இன் அப்படிங்கிறது இந்த XY ஆக்சிஸ் லைனில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த டயக்ராம் எங்கே வரும்? 20 mm எபோவ் ஹெச்பி ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே 20 mm ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நிற்கிது. ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே நிற்கிது அப்படின்னா அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எங்கே வரும்? வெர்டிக்கல் பிளேனில் வரும். வெர்டிக்கல் பிளேனில். ஸோ அப்போ 20 அப்படிங்கிறது இந்த வெர்டிக்கல் பிளேனில் வரும். இ டேஷ் அண்ட் இன் விபி அப்படிங்கிறது எங்கே வரும்? இந்த XY ஆக்சிஸ் லைனில் வரும். ஸோ பாயிண்ட் இ 20. நெக்ஸ்ட் எஃப் 15 mm below HP and in VP. 15 mm below HP ஹரிசாண்டல் பிளேனுக்கு கீழே, பிலோ அப்படிங்கிறது கீழே 15 mm below HP and in VP அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் வெர்டிக்கல் பிளேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜி 8 mm in front of VP and in HP. 8 mm in front அப்படிங்கிறது இங்கே முன்னாடி, அதாவது வெர்டிக்கல் பிளேனுக்கு முன்னாடி. இது வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் எங்கே இருக்குது? 8 mm அண்ட் இன் ஹெச்பி ஹரிசாண்டல் பிளேனில் தான் இருக்குது. ஸோ அப்போ முன்னாடி 8 mm முன்னாடி இருக்குது அப்படின்னா அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எங்கே தான் வரும்? கீழே தான் வரும். 8 mm அண்டு ஜி டேஷ் இதே கொஸ்டின் தான். 18 mm பிஹைண்ட் விபி பின்னாடி இருக்குது அண்ட் இன் ஹெச்பி பின்னாடி இந்த ப்ராஜெக்ட் மேலே போகும். இந்த டயக்ராம் அப்படிங்கிறது மேலே போகும். 18 H டேஷ் H. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த குவாட்ரண்ட்டு போட்டு அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது எபோயா பிலோயா இன்ஃப்ரண்டா பிஹைண்டா எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட் சும்மா மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதை டயக்ராம் போடணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் இருந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த குவாட்ரண்ட் இந்த டயக்ராம் இல்லாமலேயே நம்ம போடுறதுக்கான ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த குவாட்ரண்ட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது. ஓகே.